தமிழக முதலமைச்சர் வெளிநாடு சென்றவுடன் நடக்கப் போகின்ற ஒரு பெரும் அரசியல் ரீதியான மாற்றத்தை பற்றியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தமிழகத்துடைய சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இப்போ வெளியே போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவர் எங்கே வெளியே போகிறார் அப்படின்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாலின் கிட்ட சில விதமான கொஸ்டின்கள் கேட்கப்படுகிறது. இந்த கொஸ்டின்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உதயநிதியை டெபுட்டி சிஎம்மா ஆக்கலான்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, வலுத்திருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வலுத்திருக்கு, இன்னும் பழுக்கல. பழுக்கல மீன்ஸ் அவர் என்ன சொல்ல வர்றார், உதயநிதிக்கு இன்னும் அதற்கான இது வரலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நிலைமைக்கு தன்னுடைய மகனை தானே இல்லை அவருக்கு இப்போ டெபுட்டி சிஎம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய சீஃப் மினிஸ்டர் வெளிநாடு சென்றவுடன் உறுதியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் கண்டிப்பா டெபுட்டி சிஎம் வரைக்குமே கூட ஸ்டாலின் நகருவாரு. அதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியின் எல்லா விதமான விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையிலேயே உதயநிதிக்கு அந்த மவுசு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி உதயநிதிக்கு கண்டிப்பாக டெபுட்டி சிஎம் கொடுக்கலாம். ஏன்னா ஆனால் கொடுக்கும்போது தான் பிரச்சனை ஆப்பே கன்ஃபார்ம் இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உத்தவ் தாக்கரேவுடைய சன் ஆதித்ய தாக்கரே ஆதித்ய தாக்கரே அப்படிதான் நினைக்கிறேன், பேர் சரியாக மறந்துச்சு. உத்தவ் தாக்கரேவா ஆதித்ய தாக்கரேவான்னு தெரியல. இங்கே எப்படி ஸ்டாலின், கருணாநிதி, தயாநிதி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பட்டப்பெயர் அரசியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாரிசு அரசியல் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்பு சேரும். திமுகவுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லியாக பண்ணுவாங்க நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். யார்? பிஜேபி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லியாக பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சர் வெளிநாடு சென்றவுடன் அரசியலில் ஏதேனும் அளப்பரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பற்றி எல்லாத்தையும் அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.